பிரவீன், நீங்கள் கூறியபடியே முதல் முறையாக தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு வினாத்தால் ஒரு இடத்தில் கசிந்ததாக உச்ச நீதிமன்றத்திலேயே தேசிய தேர்வு முகமையின் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நீட் தேர்வு இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு அதில் பலர் 720க்கு 720 மதிப்பெண்கள், 60க்கும் மேற்பட்டோர் அந்த மதிப்பெண்களை பெற்றார்கள். இதே போல 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வும் நடத்தப்பட்டது. இது தவிர வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தேர்வில் வெளிப்படைத்தன்மை மற்றும் தேர்வு முறை நியாயமாக நடைபெறவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு முறையை ரத்து செய்வதில் என்ன தயக்கம் என்று உச்சநீதிமன்றம் சரமாரியாக தேசிய தேர்வு முகமையை நோக்கி கேள்வி எழுப்பியது. இது தவிர வெளிநாடுகளுக்கும் இந்த நீட் வினாத்தாள் அனுப்பி வைக்கப்படுகிறதா என்றும், NRI ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் வினாத்தாளில் முழுமையான மதிப்பெண்களை பெறுவது எவ்வாறு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதன் மூலமாக நீட் வினாத்தாள் பீகார் மாநிலத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் கசிந்திருக்கிறது என்ற உண்மையை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. இன்று நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது தலைமை நீதிபதியும் இந்த வினாத்தாள் கசிவு மற்றும் வினாத்தாள்கள் விற்பனை செய்யப்பட்டது, ஒரே தேர்வு மையத்தைச் சேர்ந்த பலர் அந்த மொத்த மதிப்பெண்களையும் பெற்றது எவ்வாறு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிரவீன்.